ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஃபேவரட் சீரியல் சிறகடிக்காசியில் நல்லா நினச்சி ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு வழியாக எப்படியாவது எஸ்கேப் பண்ணி மனோஜை உள்ளே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம முத்து சும்மா விடுவாரா, டே கேஸ் நடந்துட்டு போது எங்கே உள்ளே போகிற உண்மையை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்மளை சார்ந்துட்டு மனோஜ் கிட்ட டே உண்மையை சொல்லு, நீ என்ன பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ மனோஜ் நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு தான் பாமா சொல்கிறாரு. உடனே முத்து கை வாங்கி அடிக்க போகிறாரு. உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா நான் தான் விற்றப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் உளறிடுறாரு. ஆமாப்பா நான் தான் நகையை விற்றேன், ஃபஸ்ட்டு அடமானம் வைக்கலாம் தான் போனேன், காசு பத்தலை அதனால தான் விற்றேன், அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாரு. உடனே அண்ணாமலை சார் கோவம் மனோஜை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. என்னங்க ஏங்க அடிக்கிறீங்க அப்படின்னு விஜயா கேட்கவும், தான் அடிக்கணும் ஃபஸ்ட்டுன்னு விஜயாவே அடிக்க போகிறாரு. உடனே முத்து மீனை தடுத்துடுறாங்க. என்ன புழலை வளர்த்து வச்சுருக்க நீ, எப்போ பார்த்தாலும் திருட்டு புத்தி, நீ திருந்தவே மாட்டியாடா எந்த காலத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மனோஜ் அடிக்க போகிறாரு. அண்ணாமலை சார் முத்து இருந்துட்டு விடுப்பா அம்மா இவனுக்காக தான் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆல்ரெடி எங்களுக்கு உங்கள் மேலே தான் டவுட் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் ஜுவல்லரி ஷாப்லேருந்து பேசுகிற மாதிரி நான் தான் வாய்ஸ் மாற்றி பேசினேன், அதிலெல்லாம் மாட்டாது, நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தில் போய் மாட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ரவியும் திட்டுறாரு. இருந்தாலும் அண்ணி நாங்கள் விற்றது எவ்வளோ பெரிய தப்புடா, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி என்ன ஆளுக்கு அவர் அடிக்கிறீங்க திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இப்போ கூட அவர் பண்ணது உங்களுக்கு தப்பாக தெரியலையா ரோஹிணி மீனாக கேட்குறாங்க. அப்போ ஆல்ரெடியுமே இவர் இந்த மாதிரி பண்ணது உங்களுக்கு தெரியுமா கேட்கவும், தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை சேர்ந்துட்டு ரோஹிணி திட்டுறாரு. அம்மா இவ தான் இப்படி இருக்கான்னா அவனை கட்டிட்டு நீயும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை திட்டுறாரு. இல்லை அங்கிள், எனக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தெரியும், இவர் ஆல்ரெடி இப்படி செய்ய போகிறான்னு தெரிஞ்சிருந்தா நான் தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, நகை தானே, நான் உங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க. நகையை வாங்கி கொடுத்துட்டா சரியாக போச்சு, அவர் செஞ்ச தப்புல நான் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. விஜயா கிட்ட நம்ம சேர்ந்துட்டு உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, உன்னை நினச்சாலே எனக்கு பயமாக இருக்கும், பிள்ளைக்காக என்ன ஏதாவது பண்ணிடுவேன்னு எனக்கு பயமாக இருக்கு, இனிமேல் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லவும், சரியா எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், நான் தானே இந்த வீட்டில் பிரச்சனை சொல்லிட்டு உள்ளே போய் கதவை முடிக்கிறாங்க. எல்லாருமே போய் கதவை தட்டுறாங்க. தரங்கம்மா சொல்லிட்டு முத்து மீனா எங்கள் மாமாவை போய் பேச சொல்லலாம், அப்போ தான் அவங்க கதை திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சட்டை போய் நீ போய் பேசுப்பா, அம்மா கிட்ட பேசி புரியவை அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அவள் செஞ்சது சாதாரண தப்பு இல்லை, இவ்வளோ சீக்கிரம் என்னால் மன்னிக்க முடியாது, அவள் எப்படியாவது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாஃபாவில் படுத்துடுறாரு. விஜயா உள்ளே லாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கடா திரும்பி பார்த்தா ஒருத்தரையும் காண, எல்லாரும் போயிட்டாங்க. திரும்பி முத்து மீனா கிச்சனில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா திட்டாரேன்னு போய் கோவத்தில் கதை மூடிட்டு இருப்பாங்க. சரியாயிடும் அப்படி முத்து சொல்கிறா. அப்படிலாம் சாதாரணமாக விட்டுற முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உண்மையிலேயே கோவத்தில் தான் போய் கதை மூடிட்டாங்களா இல்லை ஏதாவது பண்ணிக்க போகிறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.